வேசார்பாடியில் வசிக்கிறோம். முல்லை நகர் இது வந்து வருஷம் நாங்க இப்படிதான் அனுபவிக்கிறோம். ஒரு வேலைக்கு போக முடியல, ஒரு பால் பாக்கெட்டு, ஒரு சாப்பாடு, கரண்ட் இல்ல, சுத்தமா ஒரு எப்படி சொல்றதுனே தெரியல. காவா தண்ணி கலந்து வருது, தண்ணி எங்களால யூஸ் பண்ண முடியல. அப்படியே இப்படிதான் கிடக்குறோம். இந்த தண்ணியில தான் இருக்கோம். நாங்க வெளியே வரவே முடிய மாட்டுது. வந்தா இந்த தண்ணி வந்து எடுக்க மாட்டாங்க. அது இல்லாம வந்து இப்ப குழந்தைங்க நாங்க வச்சிட்டு இருக்கோம், ஜுரம் அடிக்குது, வாந்தி பேதி வந்தா நாங்க என்ன பண்றது சொல்லுங்க. நாங்கெல்லாம் இல்லாதப்பட்டவங்க, அண்ணனு காட்சி நாங்க எப்படி நாங்க வந்து போயிட்டு சம்பாதிச்சாதான் வரோம். வீட்டு உள்ள உட்கார வந்து பார்க்க மாட்டாங்க. சாப்பாடு இல்ல. இப்போ நாங்க உட்காந்துட்டு இருக்கோம். ஒரு பால் பாயிட்டு வாங்குறது கூட போனா பாலும் கிடைக்க மாட்டுது. எங்க போய் வாங்குறது? ஒரு ஆள் தான் வீட்டை விட்டு வெளியே வர முடியுது. மத்தவங்க வயசானவங்க எல்லாம் வீட்டுல இருக்காங்க. நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? வயசானவங்க இப்ப வந்து நோயால நாங்க வந்து ஒரு டெத் ஆயிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நீங்களே இந்த ஆட்சியில இருக்கீங்க, கொஞ்சம் பாருங்க. வேசார்பாடியில வருஷம் இந்த இது வரைக்கும் தண்ணி வருது, இதுல இருந்து இது வரைக்கும் வருது. இந்த உடம்பு சரியில்லை, இந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன். நானு ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன். புள்ள நாய் கடிச்சிச்சு. நான் இப்ப இட்டு போற ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த மாதிரி நிலைமையில வாழும் போது வருஷம் நீங்களும் ஆட்சியில இருக்கீங்க தான். என்ன பாக்குறீங்க இந்த இடத்துல சொல்லுங்க? இப்ப வந்து யாரும் அங்க பாக்குறதுக்கு ஆள் இல்ல. தண்ணியே போக மாட்டேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு சோறு தண்ணி இல்லாத இருக்கிறாங்க. இந்த மாதிரி எப்படி சொல்லு? பால் கஞ்சி ஒரு கடை கிடையாது. கடையில ஒரு குழந்தை எங்க போக ஆம்புலன்ஸ் வரணும் உள்ள. எப்படி வர? ஒரு உடம்பே சரியில்லை. காலையில இருந்து அழுது நிக்குதுங்க. டீ வாங்கி கொடு, டீ வாங்கி கொடு, டீ வாங்கி கொடு. ஒரு பால் கடை இல்ல. சொல்லு, யார் போவாங்க இந்த மாதிரி இருந்தா? ஓட்டுக்கு மட்டும் வந்து கேக்குறாங்க. இத வந்து என்ன எதுவும் பாக்குறாங்க. ஒருவேளை சோறு கிடையாது, இங்க ஒரு டீக்கு கிடையாது, ஒரு பாலுக்கு கெதி கிடையாது.